இன்றைய இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தபோது ஒரு பதட்டமான அரசியல் சூழ்நிலையில்தான் கிறிஸ்தவம் தோன்றினது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களையே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறோம். கிபி 41 44 காலகட்டத்தில் அந்தியோகியா என்ற இடத்தில் இயேசுவின் சீஷர்களுக்கு முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. கிமு 6 முதல் 4 வரையான காலகட்டத்தில் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்ற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை அடிப்படை ஆதாரமாக கொண்டிருப்பதே கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, மார்க்கம். காரணம், இயேசு கிறிஸ்து பேசிய அல்லது சொன்ன அன்பு, நம்பிக்கை, தேவனுடைய ராஜ்யம் போன்ற கருத்துக்களை அல்லது போதனைகளை வழியாய் கொண்டிருப்பதே கிறிஸ்தவம். கிபி 30 33 வரை இயேசு கிறிஸ்துவின் பேச்சுக்கள் மற்றும் போதனைகள் அக்காலத்தில் இருந்த யூதர்களுடைய சமய நெறிமுறைகளுக்கு சவால் விடும் அளவிற்கு இருந்ததால் அவரை குற்றப்படுத்தி ரோம அதிகாரிகளை கொண்டு சிலுவையில் அறைந்து கொன்றனர். ஆனாலும் யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அவர் மரித்த 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்பதே கிறிஸ்தவ நம்பிக்கையின் மூளைக்கல். மேலும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மற்றும் நன்மைகளை கண்ட ஜனங்கள் இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் பின்தொடர ஆரம்பித்தனர். இவ்வாறாக தோன்றினதே கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவரின் போதனைகளையும் பரப்பினர். குறிப்பாக பேதுரு மற்றும் பவுல். யூதர்கள் மற்றும் யூதர்கள் அல்லாதோர் மத்தியில் கிறிஸ்தவம் பரம்ப பவுலின் மிஷனரி பயணமே ஒரு திறவுகோலாக அமைந்தது. இந்த 1ஆம் நூற்றாண்டில்தான் வேதத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள் எழுதப்பட்டன. ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் ரோம அதிகாரிகளால் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ரோமர்களுடைய தெய்வத்தையும் ராஜாவையும் வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர். முடியாது என்றவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டனர். கிபி 313 ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் மிலன் ஆணையை கொண்டு வந்தார். இந்த ஆணையின் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறுத்தப்பட்டன. இந்த ஆணையை கான்ஸ்டன்டைன் கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. மில்வியன் பாலம் போர் நடந்த சமயத்தில் கான்ஸ்டன்டைன் வெற்றி பெற்றார். காரணம், அவர் கண்ட சிலுவை காட்சி. இது அவரை கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி செய்தது. அதன் விளைவாக இந்த ஆணை வந்தது என்ற கருத்து உள்ளது. பிறகு கான்ஸ்டன்டைன் முழுவதுமாக கிறிஸ்தவத்தை தழுவினார். கான்ஸ்டன்டைனால் கூட்டப்பட்டதுதான் கவுன்சில் ஆஃப் நைசியா. கிறிஸ்தவ குருக்களிடையே இருந்த சில பிரச்சனைகளை தீர்க்கவே இந்த கவுன்சில் கூட்டப்பட்டது. இதன் மூலமே சபையினுடைய போதனைகள் மற்றும் நம்பிக்கைகள் முறைப்படுத்தப்பட்டன. கிபி 1054 பெரும் கிறிஸ்தவ பிளவு ஏற்பட்டது. கிரேக்க மொழியை அடிப்படையாக கொண்டு கிழக்கு சபையும் லத்தீன் மொழியை அடிப்படையாக கொண்டு மேற்கு சபையுமாக பிரிந்தன. பின்னர் அதற்கு கிழக்கு மரபுவழி திருச்சபை ஈஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்றும் ரோமர் கத்தோலிக்க திருச்சபை ரோமன் கேத்தலிக் சர்ச் என்றும் பெயர் வைக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் மற்றும் சிலர் கத்தோலிக்க கொள்கைகளை எதிர்த்து தனியாக புரொட்டஸ்டன்ட் என்ற பிரிவை உண்டாக்கினர். பிறகு காலப்போக்கில் பல கிறிஸ்தவ பிரிவுகள் உண்டாகின. இவாஞ்சலிக்கல், பெண்டிகாஸ்டல் போன்றவை உதாரணம். இன்று உலகின் மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக கிறிஸ்தவம் உள்ளது. 2020 கணக்கெடுப்பின்படி 2.3 பில்லியன் மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக உள்ளனர். மிக முக்கிய பிரிவு சபைகளாக கத்தோலிக்கம், பெண்டிகாஸ்டல் மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் உள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஜனங்களின் பாவம் நீக்க இரத்தம் சிந்தி மரித்தார், உயிரோடு எழுந்தார், கடைசி காலத்தில் அவரை நம்புகிற ஜனங்களை மீட்டுக்கொள்ள வருவார் என்பதே உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாக உள்ளது.